ஆண்டின் பொதுக்கால 33வது வாரம் சனிக்கிழமை நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 20 அருள்வாக்குகள் 27-40 வரை. இயேசு தன்னுடைய கடைசி பாஸ்கா விழாவிற்கு எருசலேமை வந்து சேருகிறார். இயேசுவை சிக்க வைக்க நன்கு திட்டமிடப்பட்ட சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் கூட்டுச்சதி செய்து சர்ச்சைக்குரிய கேள்விகளை இயேசுவிடம் தொடுக்கிறார்கள். மோசே உயிர்த்தெழுதலை பற்றி எதுவும் சொல்லாதது என்று நினைத்து சதுசேய பிரிவினர் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னால் சதுசேயர்கள் கோபமடைவர். அப்படி சொல்லவில்லை என்றால் பரிசேயர்கள் கோபத்திற்கு இயேசு ஆட்படக்கூடும். இந்த இரண்டில் எதை சொன்னாலும் ஒரு குழுவினர் புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே சதுசேயர்கள் ஒரு அனுமான கேள்வியை இயேசுவிடம் முன்வைக்கிறார்கள். தன் கணவர் இறந்த பிற்பாடு 7 திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடைசியில் இறக்கும் அந்த பெண் யாருடைய மனைவியாக இருப்பார் என்று கேட்டார்கள். இயேசு இந்த கேள்வியை தற்காப்போடு எதிர்கொள்கிறார். மரணத்திற்கு பிறகு அமையும் வாழ்வு அதன் இயல்பை அறியாமையில் மூழ்கி இருக்கும் சதுசேயர்களுக்கு தன் எதிர்வாதத்தை எடுத்துரைக்கிறார். பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை விவிலிய ஆதாரத்தோடு எடுத்துரைக்கிறார். வசனம் 37 இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறாரே. எனவே இறந்து 600 ஆண்டுகளுக்கு பிறகும் முதுபெரும் தந்தையர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்பதைத்தான் எரியும் முட்புதர் அறிக்கை நமக்கு அறிவிக்கிறது. நம்முடைய கடவுள் மூதாதையர்களுடைய கடவுள், வாழும் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. எனவே வசனம் 38 கடவுளை பொறுத்தமட்டில் அவர்களும் உயிருள்ளவர்களே. எனவே முப்பெரும் தந்தையர்களுக்கு உயிர்த்தெழுதலையும் விண்ணக வாழ்வையும் வழங்கி இருக்கிறார். எனவே சதுசேயர்களுடைய புனித நூலான தோராவை கொண்டே, விவிலியத்தின் 5 நூல்களே தோரா என்பது, தோராவை கொண்டே மறுக்கிறார். இரண்டாவது, மண்ணக வாழ்வும் விண்ணக வாழ்வும் ஒன்று போல இருக்காது. திருமணம் உட்பட சாதாரண மனித உறவுகள் அனைத்தும் அங்கே மாறுபாடாக இருக்கும். வசனம் 36 பிறகு இயேசு சதுசேயர்களிடம், கடவுள் யாருக்கு உயிர்த்தெழுதலையும் விண்ணக வாழ்வையும் வழங்குகிறாரோ அவர்கள் இனி சாக மாட்டார்கள், வானதூதரை போல இருப்பார்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிப்பது என்ன? 1. உயிர்ப்பின் மக்களாக நமது வாழ்வை வாழ வேண்டும். நம்முடைய பாவம் மற்றும் தீய பழக்க வழக்க கல்லறைக்குள் நம்மை அடக்கம் செய்ய நாம் அனுமதிக்க கூடாது. நாம் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற வாக்குறுதிக்கிணங்க உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அனுபவித்து மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும். 2. புனித அகுஸ்தீனார் சொல்வதைப் போல நாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலுயா நமது கீதம். நமது உடல் உயிர்த்தெழும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நமது உடலின் புனிதத்தன்மையை பேண, தீய வழக்கங்களிலிருந்து விடுபடவும், நமது உடலை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு பணிவான முறையில் சேவை செய்யவும் வேண்டும். அதற்காக வேண்டுவோம். ஆமேன்.